அப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சதுக்கப்புறம் வரலாம்ங்களா? வண்டி எடுத்துட்டு போ. பெண்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லாவே இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். கேரளாவில் ஹெல்மெட்டு கேமரா அலோடு இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ போலீஸ் பிடிச்சா அந்த மாட்டிக்கினாரு ஒருத்தர். தென்காசி. ஆமாம் சார். இப்போதான் நான் முதல்ல அண்ணாச்சி பழத்தை பார்க்கேன். அதான் சோப்பு கலரில் இருக்கு. பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்கோ தவிர இதை வந்து குளிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் பாலருவிக்கு போகிறதா சொல்லியிருப்பேன். பட் வந்து அதிகமான மழை இருக்கிறதுனால பாலருவிக்கு வந்து அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ பாலருவிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கக்கூடிய நான் வெஞ்சூர் ஃபால்ஸுக்கு தான் நான் போயிருப்பேன். ஸோ பாலருவி நினச்சி இந்த வீடியோ பார்க்காதீங்க, வெஞ்சூர் ஃபால்ஸ் தான். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தென்காசிலேருந்து கேரளாவுக்கு பைக் ரைட் பண்ண போகிறோம். அதாவது கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பாலருவி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். சரி வாங்க அடுத்து பைக் ரைடில் கண்டினியூ பண்ணலாம். நம்ம கிளம்பவும் செய்தோம், சாரலும் வயது. தென்காசிலேருந்து பாலருவிக்கு வந்து 30 கிலோமீட்டர் கூகுள் மேப்பில் போட்டிருந்தது. போகிற வழியில் பெட்ரோல் போட்டு போயிடலாம். 2 பாயிண்ட் தான் இருக்குது. தென்காசியில் நேற்று அதெல்லாம் சரியான மழை, கனமழை வச்சுக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் வெறிச்சது. சரி வெளியே எங்கேயாவது கிளம்பலான்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா கிளம்பியாச்சு, போயிடுவோம். நான் வந்து ஹெல்மெட்டில் வந்து கேமராவாக செல்லில் தான் மாட்டியிருக்கேன், மொபைல் ஃபோன். அதுக்கு மட்டும் நனைஞ்சு தான் ஏறக்கூடாது, மற்றபடி நோக்கிக்கிட்டே இருக்கலாம். சரி, சைடில் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது, அப்படி பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவேன். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. நம்ம அப்படியே இளஞ்சி பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இளஞ்சி, கொட்டாலம், செங்கோட்டை, அதுக்கடுத்து கேரளாக்குள்ளே வச்சோம். சாரல் பயங்கரமாக இருக்குது. அதோட ஹெல்மெட் போட்டிருக்கோம், நம்ம மண்டைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உடம்பு மட்டும் நனையும், பார்த்துக்கலாம். மழை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ எங்கேயாவது சைடில் ஒதுங்கினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சைடில் ஒதுங்கிட்டு போயிடுவோம்ப்பா, காய்ச்சல் வந்துடக்கூடாது. சைடில் ஒதுங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் மழை விட்டுருச்சு, கிளம்புனா கரெக்டாக இருக்கும். இந்த மலைக்கு பாலருவியில் குளிக்க விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஜஸ்ட் அதை சும்மா பார்த்துட்டா வந்துடுவோம். ஏன்னா நான் அந்த அருவிக்கு போனதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறதுங்க. நம்ம இளஞ்சி வந்தாச்சு. குற்றாலத்துக்கு வந்தாச்சு. கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குது. சரியான சாரல், விஞ்சி அடி, மலைமலையாக ரோடு ஃபுல்லாக இருக்கான். ரைடு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. செங்கோட்டை ஆர்ச்சி அன்புடன் வரவேற்கிறது. கொல்லம் 95 கிலோமீட்டர் நேராக போகணும். கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தான் அது இருக்குது. ஸோ அதே போல் பண்ணோம். என்கிட்ட பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரு இன்னும் நான் வாங்கலை. அதனால நம்ம மேக்ஸிமம் கேட்டு போகிறது மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இப்போ நம்ம செல்லு கூட பயங்கரமாக போராடிக்கிட்டு இருந்தோம். யாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் வீடியோஸ் டிலீட் பண்ணி இப்போ SD கார்டுக்கு வந்து எல்லாமே போகிறது மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு எப்படிலாம் தடங்கள் வருது. ரைடு கிளம்பிடக்கூடாதா? இன்னும் நம்ம 8 கிலோமீட்டர் இதே ரோட்டில் போனோம்னா புளியாரை வந்துடும். நம்மளுக்கு நேராக தெரியுது அதுக்கு ஒரு மலை, அது பக்கத்தில் தான் நம்ம போக போகிறோம். இந்த சைடில் மழை இல்லை போலக்கே. புளியற ரோடை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ரோடு அப்படியே தெளிவாக இருக்கா. அவ்வளோவா மழை இல்லைன்னு நினைக்கிறேன். புளியற பக்கம் நிறைய வயல் வெளியாக தான் இருக்குது போகிற வழி ஃபுல்லாக. செம்மையாக இருக்குது. காற்றும் பயங்கரமாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கும் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. வயலுக்கு பார்த்தா தெரியும். விவசாயிகளாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளைமேட் அவங்களுக்கு. இந்த மரத்தை பாருங்களேன், அதில் ஏதோ ஒரு வெள்ளை கலரில் பூவாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. நம்ம புளியறைக்குள்ளே வந்துட்டோம். லாரி வழியே விட மாதிரி வழி கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கான வழி தான்.
அங்கே பாருங்கள் ஒரு கோடு மாதிரி தெரியுதா நேராக, செமையாக இருக்குது. அது தண்ணி தான் நினைக்கிறேன், தண்ணி விழுறது மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது இந்த கோடு. ஒரே லாரிங்களாக தான் போகுதுப்பா. பழங்கள் செம்ம ஏகப்பட்ட பழம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த விழுதுகள்லாம் லாரி மேலே படும் தானே, கண்டிப்பாக படும். சூப்பரே. ஸ்டார்டிங் மலைக்கு மேலே ஏற ஆரம்பித்து விட்டது. இனிமேல் பைக் ஓட்டுறது த்ரில்லிங்காக இருக்கும். இன்னும் ரைடு களை கட்டியிருக்கு. நம்மளுக்கு மலைக்கு மேலே ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் மலைக்கு மேலே அதுதான் பயமே இல்லை. நம்ம பாட்டுக்கு சைடு திரும்பியில் மட்டும் கொஞ்சம் பார்த்து திரும்பணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. இப்போ போலீஸ் நிற்குமே, போகிறவங்கலாம் செக் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். நம்ம வர்க்கால போகும்போது இந்த ரூட்டில் தான் வந்தோம். அப்போ நம்ம செக் பண்ணாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கே நிற்பாங்கன்ட்டு பார்ப்போம். ஏதாவது ஒரு ரோடு சைடில் பெரிய மாதிரி வந்தால் மட்டும் நம்ம கூகுள் மேப் செக் பண்ணணும். நம்ம வழி மாதிரி போயிடக்கூடாது. ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தென்காசியில் வச்சே மழை வெஞ்சதா, அப்போவே ரொம்ப நேரம் வைக்கிறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி, 15 நிமிஷத்துக்கு மேலே நின்னேன். சரி திரும்ப வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு தோணுச்சு. போயிருந்தோம்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்காது. இந்த டயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை போகலை. அங்கங்கே ரோட்டில் அப்படி ரிவர் கிராஸ் ஆகுது, தண்ணியாக அப்படி ஓடுது. மலையிலேருந்து அப்படி தண்ணி அப்படி வடிஞ்சு ஓடுது. நம்ம போகிற நேரத்துக்கு அது நிலச்சரி வந்துடக்கூடாதுப்பா. நிலச்சரி வந்தால் சம்பவமாக இருக்கும். நம்ம காலைல நான் நியூஸில் பார்த்தேன், கேரளாவில் போகிற வழியிலலாம் கொஞ்சம் இடத்துல நிலச்சரி வந்துருந்ததாக போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இடத்துல ஓவர்டேக் பண்ணியில் ரொம்ப கவனமாகவே பண்ணணும். இங்கே வந்தான் பற்றியா போயிடலாம். நம்ம 2 லாரி கடைசியில் போய்கிட்டு இருக்கோம், பயமாக இருக்குது. வெல்கம் டு கேரளா. மேலோடய போய்கிட்டே இருக்க முடியாது. யார்கிட்ட ஒரு ட்ரக் ஆக்கணும், அலருவி மனசுக்கு எப்படி போகணுன்ட்டு. பட் நம்ம தான் பார்க்கணும். அதாவது இடத்துல ஓரமாக நின்று செக் பண்ணணும். இதில் ஓரமாக ரோட்டில் நிற்க முடியாது. நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துடும். சரி அப்படியே நேராக போக வேண்டியதுதான். சே, நான் ஓவர்டேக் பண்ணி தான் ஆயிலாம் முன்ன விட்டேனே. இப்போ அதெல்லாம் மறுபடியும் ஓவர்டேக் பண்ணி போகணும். ஐயோ பெரும்பாடாக இருக்கும். கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 பேர் ஆரம்பிச்சோங்களேன், 2 பேருமே ஹெல்மெட் போடணும். இல்லைனா போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க, 500 1000 நான் ஏன்னா அப்படி வாங்கியிருக்கேன். அதான் சொல்லுவேன். நம்ம சிங்கிளாக தான் போகிறோம், சோலோ ரைடு, சோலோ தனியாக தான் போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம ஹெல்மெட்லேருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அப்படி இல்லை ஏன் பாம்பு மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஓவர்டேக்கே பண்ண முடியல, சந்தர்ப்பம் வரல அதுக்கானது. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். வீடெலாம் நம்மளுக்கு கீழே தான்ப்பா இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே தான் வீடு இருக்குது. நம்ம மலைக்கு வீட்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். கேட்டுக்கிட்டேன் நினைக்கிறேன். பாலாறு ஃபால்ஸ் எப்படி போகணும்? பாலாறு அருவி. ஆ சரி, நேராக போகணுமா? செக் போஸ்ட்டுக்கு பக்கம்னு சொன்னாங்க, பார்க்கலாம். கேரளாவில் ஹெல்மெட்டு கேமரா அலோடு இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நம்ம கேமரா வச்சுருக்கோம் முன்னாடி. ஸோ போலீஸ் பிடிச்சா அந்த மாட்டிக்கினாரு ஒருத்தர், கண்டிப்பாக மாட்டாங்க. என்ன சார்? தென்காசி. என்ன சார்? ஆமாம் சார். ஆமாம், அவங்கள கிராஸ் பண்ணி வந்துட்டோம். போலீஸ் வந்து நம்ம நிறுத்திலாம் செக் பண்ணாங்க. நம்மளோட பேக் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. கேமராவை ஆஃப் பண்ண சொன்னாங்க அவங்க முன்னாடி.
ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு காமிக்க முடியல. பேக்கில் இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. ட்ரெஸ்லாம் வச்சுருந்தோம். அதுக்கு அடுத்து லைசன்ஸ்லாம் பார்த்துட்டு விட்டாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அவங்க சொன்னாங்க பாலருவி ஃபால்ஸில் வந்து இப்போதைக்கு அலோட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஆனால் வெஞ்சர் ஃபால்ஸ்னு ஒன்று உண்டு, அங்கே குளிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே குளிக்க விடலாட்டி வெஞ்சர் ஃபால்ஸுக்கு போகலாம். நல்லா தான் பேசினாங்க. அவங்க மிரட்டை மாதிரி அந்த மாதிரிலாம் பேசல, கூப்பிட்டு நல்லா தான் ஹேண்டில் பண்ணாங்க போலீஸ். சூப்பர். இங்கே தான் இருக்குமோ பாலருவி ரெசார்ட். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாலருவி ஃபால்ஸ். അലോട്ട് ഇല്ലയോ? ആക്കാൻ മുടിയാതോ? പാക്കതൊക്കെയായാലും കുളിക്കതൊക്കെയായാലും അലോഡ് ഇല്ല. അങ്ങനെ സേഫ്റ്റി ഇല്ല. അങ്ങനെ അതേമാതിരി ഡേഞ്ചർ ആവുന്നത് തന്നെ വീടിനടുത്ത മൂത്തില. അപ്പൊ എപ്പോ വരலாம்? ഇല്ലെന്ന് പറയുമ്പോൾ പാക്ക മുടിയാവുന്ന വരുന്നവരെല്ലാം അലച്ചലച്ചല്ല. മണ്ണേ ഇല്ല. രാവിലെ 8 മണിക്ക് ഉറങ്ങിയത് 5 മണി വരെ ഇതേമാതിരി പറഞ്ഞു ഇതേമാതിരി വെയിൽ കണ്ട 2-3 നാളൂടെ വെയിൽ കണ്ടാലേ അങ്ങ് വിടാൻ പറ്റുള്ളൂ. அப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் வரலாம்ல? வண்டி எடுத்துட்டு போ. வெஞ்சர் ஃபால்ஸ் அது நேரே போ. நேரே. அவங்க மலையாளத்தில் கொஞ்சம் பேசுனாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. அங்கே வந்து அலோடு இல்லையா பாலருவி ஃபால்ஸில் வந்து பார்க்குறதுக்கும் முடியாதான். ஸோ வெஞ்சூர் ஃபால்ஸுக்கு எப்படி பொண்ணு கடை நேராக போகணுன்னு சொன்னாங்க. வெஞ்சூர் ஃபால்ஸ் தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே மொத்தம் வீடியோவே மாறி போச்சு. பாலருவிக்கு வந்தது இப்போ வெஞ்சூர் ஃபால்ஸாக மாறிடுச்சு. இதான் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா வெஞ்சூர் ஃபால்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். இல்லை வெயில் அடிக்கிற டைம் தான் அங்கே வரணுமா. காலில் இருந்து எல்லோரையும் அனுப்பி தான் விட்டுக்கிட்டு இருக்காங்களாம். 5 மணி வரைக்கும் அவங்களுக்கு இதான் வேலையாம் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நம்மளை செக் பண்ணாங்க தெரியுமா. அந்த போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா நேராக 7 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னாங்க. நம்மளுக்கு சைடில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுதுப்பா, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்க, தெரியுதா கேமராவில்? கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம கேரளாக்குள்ளே இருக்கோம். யாரும் வழி கேட்டாலும் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்காங்க. நம்ம மலையாளம் பேசுகிறாங்க, தமிழ் அவ்வளோவா தெரிய மாட்டேங்கி. ஸோ நம்மளுக்கும் ஏன்டா கேட்டோம்னா போயிடுது. அதனால் நின்று பார்த்துட்டு கூகுள் மேப்பில் பார்த்துட்டு போகிறதே பெஸ்ட்டு. ஓவர்டேக்கு நல்ல பயங்கரமாக அடிக்காங்க. அங்கே பாரு, இந்த மாதிரி வந்தால் முன்னாடி வரது நாங்களாம் என்ன பண்ணுறதுப்பா. ஒரு குட்டி பாலம், அது கீழே ஃபுல்லாக தண்ணி தான். எல்லாம் குளிச்சு சோப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அருவிக்கு குளிக்க மாதிரி தான் போகிறாங்க. அவ்வளோ வந்துருச்சோ. கூகுள் மேப் நிறுத்தி பார்த்துட வேண்டியதான். வெஞ்சர் ஃபால்ஸ் எப்படி பாலம் தாண்டி லெஃப்ட். தேங்க்ஸ். இந்த என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட்டில் போவான்னா இந்த பாலம் தாண்டி லெஃப்ட்டுங்காங்க. என்ன போய் பார்த்துருவோம். பாலம் சரியாக தான் போய்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு 1 கிலோமீட்டர் வருமா. அதெல்லாம் தண்ணியாக ஓடுது. போகிறப்ப முன்னாடி யாருமே இல்லை. எதுவும் விலங்குகள் எதுவும் வந்துடக்கூடாது. கொஞ்சம் பயமாக இருக்குது. இது என்ன மரம் எனக்கு தெரில. இந்த மரத்துலனா என்ன ஒரே சரியாக கட்டி விட்ருக்காங்க. எல்லா மரத்துலையுமே சரியாக கட்டி விட்ருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது என்ன மரம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவாப்பா. அந்த ஊருக்கு புதுசுனாலும் எனக்கு ஒன்றும் தெரியலை. வெஞ்சர் ஃபால்ஸ் இல்லையா? சரிண்ணா. வண்டி எங்கேயா வரமா எடுத்தணும். கொஞ்சம் வண்டியை மேலே விட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இது கீழே போகணும்னு சொன்னாங்க. கடைசியாக ஒரு நல்ல இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஒரு கார் உள்ள இடத்துல பைக் விட்டுருக்கோம். லாஸ்ட்டில் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப இந்த இடத்த கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டேன். அமைஞ்சிருக்க இடத்த பாருங்க, அப்படி செமையாக இருக்குது. சுற்றிரும் மலை. இதான் நடந்து போனோம். அந்த இருக்கா இந்த பிளேஸ் தான் இப்போ நம்ம போகணும். அப்படி நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து 100 ரூபா. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 100 ரூபாங்கிறது நாங்கள் வச்சு சாக்கானேன். நல்லா இருக்கு, கிளைமேட்டும் செமையா இருக்கு. 100 ரூபாங்கிறது ஒருத்து தான்.
இந்த மாதிரி நம்ம செடியெல்லாம் விசிட் பண்றோம்ல. இது ஆறு போற வழி. இங்க பாருங்க அண்ணாச்சி செடிதான் சோப்பு கலர்ல இருக்கு. நம்ம ரிவர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது வந்து அண்ணாச்சி பழம். அது வந்து நட்டி வச்சதுக்கு அப்புறம் வளர்ந்து வர்றதுக்கு வந்து 3 வருஷம் ஆகுமா. அண்ணாச்சி பழத்தை நான் இன்னைக்கு தான் அந்த செடியை பார்க்கேன் முத அது நிறையா காயா தான் வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிச்ச பழம் 2 வருஷத்துல இருக்கு. இந்த 3ஆவது வருஷத்துல தான் அண்ணாச்சி அப்படி வெளியே அப்படி பட்டா வருமா. மழை ஃபுல்லாவே ஒரே அண்ணாச்சியா தான் பாருக்கு. இங்க பாருங்க, நீங்க பாக்குற இடம் ஃபுல்லா தெரியுதா பச்சை பச்சையா இல்ல, அது ஃபுல்லாவே அண்ணாச்சி தான். நம்ம ரீச் ஆயிட்டோம். நம்மளும் குளிக்கிற ஒரே ஆர்வமா இருக்கு பார்த்த உடனே. கீழே பாத்தீங்கன்னா பொண்ணுங்களா குளிக்காங்க, அதுக்கு மேல இருக்கு அதுல பசங்களா குளிக்காங்க. பெண்கள்லாம் கீழே பாத்தீங்கன்னா பயங்கர என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க. மேல பசங்க அட்டாச்சு பயங்கரமா கத்திக்க மேலதான் அடி இருப்போம். பயங்கரமா வலுக்குது. கம்பிய குடிச்சுட்டு தான் நம்ம போனோம். நான் மேல வந்து ரீச் ஆயிட்டேன். நம்ம வந்து இங்கேயே பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படி குளிச்சுட்டு அப்படி வரலாம். குளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாத்தீங்கன்னா நம்ம குளிச்சு முடிச்சு அப்படியே ஒரு பாறை மேல அப்படியே உட்காந்துருக்கோம். மேல செமையா இருக்கு. தண்ணி உள்ள சவுண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம மேல குளிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லாவே இல்லை. நான் ஓப்பனாவே சொல்லுவேன். தண்ணி வந்து ஃபால்ஸ்ல இருந்து கீழே விழும்போது ஒரு குழி மாதிரி இருக்கு. அந்த மேல நம்ம பாய பசங்க குளிக்க எடுத்தா அப்ப அந்த குழி ஃபுல்லாவே கூர்மையான கற்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கால் அப்படி அறுக்கிறது மாதிரி இருக்கு. உட்காந்து ஒரு நேரத்துல நிக்க முடியல. 1 நிமிஷத்துக்கு மேல உள்ள நிக்க முடியல. யாரும் நம்மள வந்து உள்ள குளிச்சுட்டு வெளியே வரதுக்கு யாரும் நம்ம கை பிடிச்சி காப்பாற்ற மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. 100 ரூபாய்க்கு இருந்த இடம் ஒருத்தான்னு கேட்டா நான் என்ன பொறுத்த அளவுக்கு இந்த நேச்சர்லாம் ரசிச்சு பாக்குறதுக்கு ஒருத்து, குளிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒருத்தே இல்ல. ரொம்ப அங்க குளிக்கிறத சாப்பாடு வெளியும் நின்று குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கூட்டமே இல்லாம நல்லா குளிக்கலாம், ஒர்த்தா இருக்கும். ஆனா கூட்டமா இருக்கப்போ ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கு. அது நம்ம சேஃபே இல்லை, நம்மளுக்கு சேஃப்டியே கிடையாது. கொஞ்சம் நம்ம கை தப்பி விட்டாலும் நம்ம அப்படி கீழே வந்து விழுந்துருவோம். நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கும்போது செப்பல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த ரூம் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி தான். அப்படி பாருங்க, தண்ணி மேல இருந்து அப்படியே வரிசையா வருது. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு மட்டும் தான் சூப்பரா இருக்கு. குளிச்சாலும் தெரியும் அதோட கஷ்டம். இப்ப நம்ம அந்த ரிவரையும் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்ப நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய தென்காசிக்கு இந்த மலையெல்லாம் சுற்றி அப்படியே 30 கிலோமீட்டர் மறுபடியும் டிராவல் பண்ணி போகணும். நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ல நான் பாலருவிக்கும் போயிருவேன். வந்துட்டு ஏமாந்துட்டு போயிருக்கேன் பார்த்தீங்களா, ஊத்திட்டே இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே போயிருவேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.